இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி, அப்பவே சாரதா வந்திருந்தாங்கல்ல, அவங்க எதுக்கு வந்தாங்க? சாரதாம்மா பிள்ளைக்கு உயிர் கண்டம் இருக்குமா? அந்த கண்டம் நீங்கணும்னா வர 20ஆம் தேதி அன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஹோமம் செய்யணும்னு சொல்லியிருக்கேம்மா. என்கிட்டயே போய் சொல்றியா மீரா? பாத்துக்கலாம். வணக்கம் சம்பந்தி. வணக்கங்க. நீங்க என்ன சம்பந்தி இப்படி கேட்டீங்க? மாப்பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னா எப்படி? கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தோம் சம்பந்தி. நீங்க வரேன்னு சொல்லி ஒரு போன் கூட பண்ணலையே. அது என்னன்னா, நீங்க வரீங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. அபூர்வா மேடம் தான் போன் பண்ணி நாம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், நீங்க சொல்லாமே வந்துருங்கன்னு சொன்னாங்க. பூமி, நீ இன்னொரு தடவை போன் பண்ணி பாருமா. கடவுளே, அவரு சீக்கிரமா எப்படியாவது வந்துடணும். என்ன காலை கட் பண்ணிட்டாரு? கட் பண்ணிட்டாரா? ஐயோ, வீட்டுல அக்கா இருக்கானா? காதுல இருந்து ரத்தம் வருத தடுக்கவே முடியாதே. உள்ள இருக்கானா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? டாஸ் போட்டு பார்க்கலாம். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். போச்சுடா, ஹெட் வில்லு நினைச்சா டெய்ல் வந்துருச்சு. அப்போ உள்ள இருக்காளா? இன்னொரு வாட்டி போட்டு பார்ப்போம். கடவுளே, இந்த வாட்டியாவது ஹெட் விழட்டும். ஹெட் விழுந்துருச்சு. இந்த காயின் என்ன வச்சு செய்யுது? ஐயோ, வீட்டுக்கு வெளில இருந்தாலும் பிரச்சனை, வீட்டுக்கு உள்ள போனாலும் பிரச்சனை. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. யாரும் அக்கா பூர்ணிமா ருத்ர மகாதேவி உள்ள இருக்காளான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படியே இருந்தாலும் அவளை எப்படி மேனேஜ் பண்றது? எப்படி? என்னது, அண்ணன் கார் இருக்கு? அண்ணாத்த இன்னும் ஆபீஸ் போலையா? அண்ணன் இருக்கால, அவன் பாத்துப்பான். நான் இங்க வர வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் தான் ஹேண்டில் அப்படியே நடுங்கும். எதுக்கு? என் கை நடுங்கிறதுனால தான். டேய், ஒழுங்கா தான் பேசண்டா. என் அக்கா இருக்கா, சாரி. என் அக்கா பூர்ணிமா ருத்ர மகாதேவி கண்ணில் மாட்டினா அவ்வளவுதான். நான் எவ்வளவு தெளிவா இருந்தாலும் என்ன ஒரு வழி பண்ணிடுவா. அதான் வீட்டுக்குள்ள இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒளிஞ்சிருக்கேன். நல்ல வேலை இல்ல போல. எங்க இல்ல, அவ உள்ளதான் இருக்கா. உள்ள இருக்காளா? ஐயோ, டேய் டென்ஷன் ஆகாதடா. கால் சுளுக்கு பிடிச்சி ரூம்ல படுத்திருக்கா. கால் சுளுக்கிடுச்சா? எப்படின்னு? வாழைப்பழ தோல் மேல கால் வச்சு வழுக்கிருச்சு. ஆமா, வீட்டுல வாழைப்பழத்தோல யாரு போட்டிருப்பாங்க? தையத்தக்கா, இது உன்னோட பிளானா? தையத்தக்காவா? தையத்தக்கன்னா யாருன்னு? பூர்ணி கிளாஸ பங்க் அடிக்கிறதுக்கு அந்த டீச்சர் தான்.
வாழைப்பழ தோல் பிளான் போட்டிருக்கா. என்னது, அந்த டீச்சர் திரும்ப வந்துட்டாங்களா? உனக்கு என்னடா ஆச்சு? ஏதோ லக்கி டிரால ஜெயிச்ச மாதிரி அப்படி சந்தோஷப்படுற? அது ஒண்ணு இல்ல. அந்த தையத்தக்கா வந்ததுல உனக்கு என்ன சந்தோஷம்? இல்ல என் அக்கா ஸ்லிம் ஆயிடுவால, அந்த சந்தோஷம் தான். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இந்த மாதிரி டிராமா பண்ணி கிளாஸ கட் அடிச்சிட்டு இருந்தா எப்படா ஸ்லிமாவாவ? அப்படி சொல்லாதீங்கண்ணே. டான்ஸ் டீச்சர் பயங்கர டேலண்டட்னு எனக்கு தோணுதுண்ணே. அவங்கள மட்டும் எங்கேயும் விட்டுறாதீங்கண்ணே. உனக்கு ஏதோ அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவளுக்கு சர்டிபிகேட்லாம் கொடுக்குறியே. இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க செலக்ட் பண்ண டேலண்டடா தானே இருப்பாங்க. ஆமா, வீட்ல இருக்காங்களா? இல்ல, எங்கேயோ வெளியே போயிருக்கா. அதுக்குதான் அந்த வாழைப்பழ தோல் பிளான். ஓ, வெளியில போயிருக்காங்களா? போச்சுடா. ஆமாண்ணே, அந்த தைத்தக்காவோட உண்மையான பேர் என்ன? பூமி. ஓ, பூமி. பேரு நல்லா இருக்கு. அவ மட்டும் போகாம அவ கூட சேர்த்து அம்மாவையும் வெளியே கூட்டிட்டு போயிருக்கா. ஓ, பெரியம்மாவும் போயிருக்காங்களா? அப்படின்னா பெரியம்மாக்கு கால் பண்ணி கேக்குறேன் எங்க இருக்காங்க. பண்ணி தொலை. சொல்லுங்க, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அம்மா, நீ இப்ப எங்க இருக்க? கோவில்ல இருக்கேன். கோயில்லையா? எதுக்கு? ஹோமம் பண்ண போறோங்க. ஹோமமா? நீங்க என்ன ஹோமம் நடத்துறீங்க? அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து ஹோமத்தை நடத்தினாதான் அந்த கண்டம் தீரும்னு சொன்னாருடா. ஹலோ ஹலோ, அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். கேக்குதா? ஹலோ ஹலோ, அண்ணா அண்ணா அண்ணா, எங்கண்ணா போற? இருங்க, நானும் வரேன். ஹலோ. ஹலோ, எப்போ என்ன பண்றதுன்னு கூட தெரியாதா? இங்க நடந்துட்டு இருக்கிறது உன் பொண்ணோட நிச்சயதார்த்தம். அதை விட்டுட்டு வந்து போன்ல கதை பேசிட்டு இருக்கீங்களா சார்?